Hi guys, welcome to Renu's Rhythms YouTube channel. This is Renu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல சிவாஜி நகர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கு. அங்க வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே தான் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ண போறேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த டைம் சண்டே டைம்ல போயிருந்தனால செம்ம ரஷ்ஷா இருந்துச்சு. ஸோ என்னால வீடியோ எடுக்க முடியல. ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் நான் வந்து இந்த வீடியோக்கு மேல நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு டைம் நான் வந்து கண்டிப்பா சிவாஜி நகர் ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவா நான் வந்து அப்லோட் பண்றேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு பிலோ 2000 நான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் நான் வியர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சிஃபான் ட்ரெஸ் தான். இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சிஃபான். இதுல வந்து நெக்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 rupees தான். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு கலர்ல எடுத்திருக்கேன். ஸோ சேம் தான். ஸோ இதோட கலர் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சிஃபான் மெட்டீரியல். நெக்கில் மட்டும் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. லைனிங்லாம் வந்து இதில் இருக்காது. இதில் வந்து ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோப் அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அம்பர்லா கட் குர்த்தி. ஸோ இதில் வந்து லைனிங் இருக்காது. அண்ட் வந்து குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து எஸ் சைஸ் அந்த மாதிரி கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees. சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் கலர் மாதிரி வரும். ஸோ இது ஸ்கை ப்ளூ கலர். அடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூர் காட்டன் அம்பர்லா குர்த்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் செம்ம சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees. வந்து ஒரு லாங் அனார்கலி மாதிரி வரும். இது வந்து ஒரு லாங் அனார்கலி. கிளாத்துமே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் 250 தான். இந்த ரேஞ்சுக்கு வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து நம்ம ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஹிப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது எக்ஸல் சைஸ். ஸோ அங்கே வந்து சைஸஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்காது. எஸ்எம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ நம்ம வந்து எடுத்து ஆல்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து ஒரு அம்பர்லான் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் 250. அண்ட் இதே மாதிரி ஒரு 2 pieces நான் எடுத்திருந்தேன். சேம் இதுவுமே வந்து அம்பர்லா தான். 250. பியூர் காட்டன் குர்த்தா தான். காட்டன் மிக்ஸ்டு வந்து ரேயான் மாதிரி வரும். ஸோ கிளாத் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதோட சைஸுமே வந்து XXL. ஸோ ஒரு லாங் அனார்கலி குர்த்தா. இதில் வந்து இதுலேயுமே சம் ரோப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட நெக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காலேஜில் ஆஃபீஸ் போகிறீங்க, ரெகுலர் வியருக்கு வந்து உங்களுக்கு குர்த்திஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து வந்து அனார்கலிலேயே வந்து இந்த ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரியான குர்த்தா. இதுவுமே வந்து லாங்காக வருது. இதில் இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸ் எண்டுலலாம் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நெக்கில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து ரோப் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த தேர்ட் குர்த்தா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees தான். அடுத்து வந்து இந்த ஒரு சைட் கட் குர்த்தி. சைட் கட் குர்த்தியுமே நான் வந்து ஒரு 2-3 வாங்கியிருந்தேன். இதுதான் வந்து அந்த சைட் கட் குர்த்தி. இதோட ப்ரைஸ் வந்து 200 rupees. இதில் வந்து நெக்கில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில் ஃபுல்லாக. இதோட ப்ரைஸ் 200 rupees. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரெகுலர் யூஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு ரெட் கலர் குர்த்தி. இதோட ப்ரைஸுமே வந்து 200 rupees. இது வந்து ஒரு பியூர் காட்டன் குர்த்தா. இதோட நெக்ஸ்ட்ல வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்கில் ஃபுல்லாக. அண்ட் இந்த மாதிரி ஒரு கோட்டா ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பியூர் காட்டன் குர்த்தா. ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ் வருது. அண்ட் இது வந்து ஒரு சைட் கட் குர்த்தா. இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். இதோட சைஸ் வந்து நான் எடுத்தது XL எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆல்ட்ரு பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட அடுத்த டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குர்த்தா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இது வந்து என்ன சைஸ்னு பார்த்தீங்கன்னா XL சைஸு பியூர் காட்டன் குர்த்தா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees. ஸோ இதில் வந்து ஷேப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம தான் வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து இருக்காது. ஸோ அந்த ஒரு இதுதான் ஃபினிஷிங்கில் இதில் கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கணும். இது வந்து லாங் லென்த்தில் ஒரு சைட் கட் குர்த்தி.
இது வந்து ஒரு கிரீன் கலர் எம்ப்ராய்டரி குர்த்தி. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இந்த ஒரு ரெட் கலர் குர்த்தா. இதோட கிளாத்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்ஸ்டர்டாக ஒரு மாதிரி இருந்தது. இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரியான கிளாத்து. இந்த மாதிரி ஒரு சுருக்கமாக இருக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகுது கிளாத்தே வந்து பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி நெக்கில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் வச்சு. ஸோ இதுவுமே வந்து சைட் கட் குர்த்தி தான். நீங்கள் வந்து காலேஜ்க்குலாம் இது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து சுருங்காது. அந்த மாதிரி கிளாத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான். ஸோ இது ஒரு நல்ல அஃபோர்டபுளான குர்த்தி. நீங்கள் வந்து இதை உங்களோட சைஸ்க்கு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் சைஸே இல்லை, சைஸ் போடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் ரெட் கலர். இதோட ப்ரைஸ் 150 ருபீஸ். நம்ம இப்போ பார்த்த ஒரு 9 டாப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிவாஜி நகரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் இல்லை காலேஜ்க்கு இல்லை நார்மலாக உங்களுக்கு வந்து சுடிதார்ஸ் வேணும், டாப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்து வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மீஷோ குர்த்திஸ்லாம் வந்து குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது, ஸ்ரிங்க் ஆகுதா இல்லை வந்து ஃபேட் ஆகுதா, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வாங்கின குர்தாஸ் எல்லாமே காட்டன், க்ரீப், அப்புறம் வந்து ரேயான் இந்த மாதிரியில் வந்து நான் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காட்டன் குர்த்திஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிற ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பட் என்ன ஒரு இஷ்யூனா, நீங்கள் வெயிலில் ரொம்ப நேரம் வந்து காய வைக்கும் போது கண்டிப்பாக அது வந்து ஃபேட் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக எந்த குர்த்திஸ் யூஸ் பண்ணாலுமே ஆஃபீஸ்க்கு இல்லை காலேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் வாஷ் பண்ணிவிட்டு உடனே ஷாம்பு வாஷ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு உடனே ட்ரை பண்ணி எடுத்துடணும். இல்லைனா கண்டிப்பாக ஃபேட் ஆக தான் செய்யும், நீங்கள் எந்த டாப்பாக இருந்தாலுமே. இதுதான் வந்து காட்டன் குர்த்திஸ்க்கு. அடுத்து வந்து க்ரீப் டாப்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கினது எதுவுமே கண்டிப்பாக ஸ்ட்ரிங்க் ஆகாது. ஸ்ட்ரிங்க் ஆகவே இல்லை, நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங்க் ஆகவே இல்லை. ஃபேட் ஆகிற ப்ராப்ளமே வந்து க்ரீப் டாப்ஸில் கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு வரும் க்ரீப் டாப்ஸ் எல்லாமே. அதே தான் ரேயானும். ஸோ நம்ம வந்து வெயிலில் அதிக நேரமாக போடும்போது கண்டிப்பாக அது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிற ப்ராப்ளம் அண்ட் ஃபேட் ஆகிற ப்ராப்ளம்லாம் வரும். பட் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும், குர்த்திஸ் வந்து நல்லா மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ நான் இது வரைக்கும் வாங்கின டாப் எல்லாமே வந்து ஃபேட் ஆகிற இஷ்யூ மட்டும்தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஸோ வெயிலில் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேட் ஆகும், இது மட்டும்தான். பட் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் வாங்கின குர்த்திஸ் எல்லாமே, இது வரைக்கும் நான் வாங்கினது எல்லாமே குவாலிட்டிஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ஏதாவது குவாரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.